நிச்சயமாக வந்து தொழிலுக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அப்போ இன்னைக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எனக்கு குழந்தை செல்வத்தில் சிரமமாக இருக்குதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, பஞ்சபூதத்துக்கு உண்டான இடத்துல போய் சனி உட்காந்துட்டார். அப்போ சனி பகவான்றது இரும்பு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் போய் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் ஓரளவுக்கு கொடுப்பாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போய் பொது பலனில் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுக்க மாட்டார். சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 7ஆம் இடம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா சுக்கிரன் தான். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், ஆவணி மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. நம்ம வீட்டுக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். எங்கே இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் போய் செவ்வாய் உக்காந்தார்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ண தான் செய்வார். 11ஆம் இடம்ன்றது இப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க முக்கியமாக என்ன பார்ப்பாங்க, 11ஆம் இடம் அதிபதி நல்லா இருக்கிறாரா, ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல நல்லா உட்காந்துருக்கிறாரா, அப்படி தான் பார்க்குறோம். அப்படி பார்த்தா உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் லாபஸ்தானத்தில். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், மறைமுகமான முறையில் கூட இருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு 13 தேதி வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. அப்போ 13 தேதிக்கு மேலே தான் சப்போர்ட் பண்ணுவார்னா 13 தேதிக்கு மேலே கண்டிப்பாக தங்கம் இருந்தால் தவிட்டுப்பொடியாகும், மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவாகும், வெள்ளி வந்த விரையுமாகும், மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும். அப்போ 13 தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார் லாபஸ்தானத்தில். 13 தேதிக்கு மேலே தான் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா விரயஸ்தானத்தில் உட்காரும்போது அந்த டைமில் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாது கொடுமையா. அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்தா நம்ம கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் கடன் கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பார். அப்போ 13 தேதி வரைக்கும் நமக்கு சூப்பராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒன்றாச்சுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் 2வது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். ஒரு கிரகம் போய் 6, 8, 12 உக்காந்தார்னா அவர் வேலை செய்ய மாட்டார். இதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆனால் அந்த குரு உக்காந்துருக்கிறது எங்கேன்னு பார்த்தா மேச ராசிக்கு 3ஆவது இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ தைரியஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறார். அந்த குரு பகவான் மேசராசியை 11ஆம் இடமாக பார்க்குறார். அப்போ மேசராசி விருச்சிக ராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதியே செவ்வாய் தான். உங்கள் வீட்டுக்கு வேறு அதிபதி இல்லை, செவ்வாய் வீட்டுக்கு வேறு அதிபதி இல்லை. அப்போ செவ்வாய் 3ஆம் இடமாக தைரியஸ்தானமாக குரு பார்க்குறாரு. குரு மேசராசியை 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த குரு வந்து உங்களுக்கு கரெக்டாக 8ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு 8ல் உட்காரும்போது இது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ல் இருக்கிறார். சனி பகவான் போய் 5ஆம் இடத்துல உட்காரும்போது புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ சனி பகவான் புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக வந்து தொழிலுக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அப்போ இன்னைக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எனக்கு குழந்தை செல்வத்தில் சிரமமாக இருக்குதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, பஞ்சபூதத்துக்கு உண்டான இடத்துல போய் சனி உட்காந்துட்டார். அப்போ சனி பகவான்றது இரும்பு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் போய் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் ஓரளவுக்கு கொடுப்பாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போய் பொது பலனில் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுக்க மாட்டார். சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 7ஆம் இடம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் போய் 9வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார்.
அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 14 தேதி வரைக்கும் பாதியை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 14 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் உக்காந்ததுனால, அதாவது கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்ததுனால அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தா இன்னைக்கு மண்மனை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், திருமண சார்ந்த விஷயம், அது போக இந்த புத்திர பாக்கியத்துக்கு சார்ந்த விஷயங்கள், ஏன்னா இதெல்லாம் ஒரு பாக்கியம். அந்த பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அவள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் உட்காரும்போது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண யோகம் நல்லா இருக்குது. வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் 14 தேதி வரைக்கும். 14 தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார். கன்னி ராசி கடகராசியிலிருந்து அதாவது சிம்ம ராசிக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு போனான்னா சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். குறிப்பாக அதுவும் ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா சுக்கிரன்றது ஒரு பெண் கிரகம். குறிப்பாக வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போய் உட்காரும்போது அவங்களுடைய அதாவது ஒரு பெண்களுடைய தந்தைக்கோ அல்லது கணவருக்கோ மற்றும் தன் பிள்ளைகளுக்கோ நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ சுக்கிரன் போய் 10ல் உட்காரும்போது 15ஆம் தேதியில் இருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும். குறிப்பாக அது சுய தொழில். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது சுய தொழில், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் இன்றைக்குமே புதன் பகவான் 10லேயே உட்காந்துட்டார். அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு புதன் பகவான். அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். புதன் பகவான் மட்டும்தான் தன் சொந்த வீட்டிலேயே உச்சமடைகிற கிரகம், ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான். அதுக்காக தான் புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் நம்ம சொல்கிறோம். அப்போ புதன் பகவான் போய் 15ஆம் தேதிக்கு மேலே தான் சொந்த வீட்டில் போய் உச்சமடைஞ்சு ஆட்சி அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% மண்மனை சார்ந்து ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த மண்மனை விஷயம் நல்லாவே இருக்கும். ஆசைப்பட்டு ஒரு வேலையை எதிர்பார்த்து போய் கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்பீங்க. குடும்ப கமிட்மெண்ட் ஒன்று இருக்குதே, இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், வட்டி கட்டணும், பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மருத்துவ சார்ந்த செலவு பார்த்துக்கணும், வாழ்வாதாரத்தை பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து பார்த்தா ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஓரளவுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? இதை போக 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கிறாரு சூரியன். சொந்த தொழில் செய்கிறதுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு நேரம். இந்த நேரம் 16 தேதிக்குள்ளார சொந்தமாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ செஞ்சுக்கோங்க. விவசாயத்தில் இருக்கிறன்றீங்களா, இப்போ விவசாயத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அதே போக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடு மாடு பால் வாகனம் வாங்கலான் இருக்கிறேன், வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். சிறு குறு தொழில் செய்யலாமா? தயவுசெய்து செய்யலாம். இப்போதைக்கு நீங்கள் எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் 16 தேதிக்குள்ளார விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு கிரகங்கள் வந்து கொடுக்குது அப்படின்னா 9 கிரகம் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்போ ஒரு கிரகம் கொடுக்கும், ஒரு கிரகம் கெடுக்கும். அப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற 3 விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நேரம் 16 தேதிக்குள்ளார ஆரம்பித்தா அது நல்லா போகும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் செய்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இல்லை, வாழ்வாதாரம் நல்லா இல்லை, குழப்பம் இருக்குது, கடன்லேருந்து எப்போ வெளியில் வருவோம், மொத்தத்தில் எப்போ நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் வீட்டுக்கு அதிபதி 13ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.